இப்ப விஜய் கவர்மெண்ட் ஓட்டுறதுக்கு காங்கிரஸோட 2 பேர் இருக்காங்க. 5 பேர்ல 2 பேர் அமைச்சரா இருக்காங்க. பட் அதே நேரத்தில் he will have to consolidate. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, திருப்பி இந்த அதிமுக டிவிக்கு பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஓகே இந்த உடைக்காம சேர்றதுக்கு வழி இருக்குது. ஓகே. ஸோ இபிஎஸ் அண்ட் விஜய் 2 பேரும் சேர்ந்து சம்திங் லைக் தட், சம் அக்ரிமெண்ட். ஏன்னா இப்போ பாருங்க, வேற என்ன பண்ண போறாங்க? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ இப்போ ஒரு 5 கான்ஸ்டிடுவன்சி எலெக்ஷன் வருது இல்லையா சார்? ஏன்னா இன்க்ளூடிங் திருச்சி, அதுக்கப்புறம் 4 ஆமா. பேர் அதிமுகலேருந்து இந்த வந்து ராஜினாமா பண்ணி இந்த பக்கம் வந்துட்டு, இந்த பக்கம் வரல, பட் தேவ் ரிசைன்ட் அண்ட் அந்த 5 கான்ஸ்டிடுவன்சி எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ வந்து டிவிக்கே அதிமுக ஒரு மாதிரி ஃபோக்கஸ்டாக வருவாங்கன்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா சார் வந்து இப்போதைக்கு டெட் அகெயின்ஸ்ட் ரைட் நவ். ஏன்னா வந்து அவருக்கு வந்து என்ன கோபமா இருக்குன்னா, என் கட்சியை உடைச்சிட்டியே அப்படின்ற ஒரு கோபமும் இருக்கு. எவ்ரிடே ஏதோ ஒரு அறிக்கை விட்டுட்டு இருக்காரு எகெயின்ஸ்ட் டிவிக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி சார் அது இல்ல பாசிபிலிட்டி? அது இருக்குங்க. பட் இப்போதைக்கு ஒன்றும் கிளியர் பிக்சர் இல்லை. நீங்க கூறுவது போல பிக்சர் கிளியரா இல்லை. ம். அப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன பார்த்துன்னு முடிவு எடுப்போம். ஆனா ஒண்ணு, டாக்டர் கணேஷ், ஓகே சார். இந்த கட்சிகள்லாம் பாஜக எதிர்க்கிறதால ஒரு கூட்டணி, அது கூட்டணி சரி வராம அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் எல்லாம் வெளியில போயிடுறாங்க. திருப்பி என்னடான்னா மன்னிப்போம் மறப்போம் சொல்லி திருப்பி வந்துருவாங்க.